வெல்கம் டு ராவன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளான்ட் செல் அனிமல் செல் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளான்ட் செல் அனிமல் செல் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷனில் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் ஓகே. இந்த டயக்ராம்லேயே நீங்கள் நிறைய விஷயங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு பிளான்ட் செல் வந்து ஒரு ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். அதுமாதிரி அனிமல் செல் வந்து அதோட ஷேப் வந்து ஒரு இர்ரெகுலராக இருக்கும். பிளான்ட் செல் வந்து ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். அனிமல் செல் வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். எந்த ஷேப்னு கிட்டத்தட்ட சொல்ல முடியாது நம்ம. அண்ட் தென் அகெயின் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் இதில் நீங்கள் பார்க்குறப்பே ஐடென்டிஃபை பண்ணலாம். பிளான்ட் செல்லில் என்ன இருக்குது, லார்ஜ் வேக்யூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே இது அனிமல் செல்லில் வேக்யூல்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். அகெயின் வந்துட்டு வேறு இந்த டயக்ராம்லேயே நீங்கள் நிறைய விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த பிளான்ட் செல் அனிமல் செல் இது ரெண்டையுமே வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் மீடியமில் தூக்கி, அந்த எக்ஸ்டர்னல் மீடியம்னா ஒரு லிக்விட் மீடியமில் வந்து இந்த பிளான்ட் செல் அனிமல் செல் ரெண்டுமே வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அனிமல் செல் வந்து பர்ஸ்ட் ஆயிரும். அதே இது பிளான்ட் செல் வந்து பர்ஸ்ட் ஆகாது. ஸோ பர்ஸ்ட் ஆகாது. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா செல்வால் தான் ரீசன். ஏன்னா செல்வாலுங்கிறது ஒரு ரிஜிட் மெம்பரேன், அவுட்டர் லேயரில் ஒரு திக்காக இருக்கிற மெம்பரேன் பிளான்ட் செல்லுக்கு. ஸோ இது வந்து அனிமல் செல்லில் இல்லாதனால என்ன ஆகும்னா இது வந்து ஒரு மீடியமில் நம்ம போடுறப்ப என்ன ஆகும்னா லிக்விட் மீடியமில் எல்லாம் ஒன்று போடுறப்ப அனிமல் செல் வந்து ஈஸியாக பர்ஸ்ட் ஆகிடும். அதே இது பிளான்ட் செல் வந்து ஈஸியாக பர்ஸ்ட் ஆகாது. இதெல்லாம் ஒரு என்டிபிசி கொஸ்டின்ஸு. அதுமாதிரி பிளான்ட் செல்லில் வந்துட்டு என்ன ஆகும்னா இந்த பிளான்ட் செல்லில் வந்து மறுபடியும் என்ன நடக்கும்னா அந்த செல்வாலுக்கும் இடையில இருக்க செல்லுமே வந்து ஷ்ரிங்க் ஆகும். எதுக்குன்னா ஒரு சில டைமில் வந்து இந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் வந்துட்டு வாட்டர் வந்து லாஸ் பண்ணும். எப்போவுமே பிளான்ட் செல் என்ன பண்ணுன்னா வாட்டர்லாம் கொஞ்சம் லாஸ் பண்ணும். வாட்டர் லாஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த செல்லு வந்து ஷ்ரிங்க் ஆகிரும். பிளான்ட் செல் ஷ்ரிங்க் ஆகிடும் செல்வால்லேருந்து. அதேமாதிரி இந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் லூஸ் பண்ணிடும், வாட்டர் வந்து லாஸ் ஆகிரும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து பிளாஸ்மோலைசிஸ். இது வந்து எந்த இதில் நடக்கும்னா பிளான்ட் செல்லில் நடக்கும். அகைன் இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக செல்லேருந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செல்லை வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணான்னா ராபர்ட் ஹூக். ஸோ இந்த கொஷின்ஸ் காமனாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், செல்லை யார் டிஸ்கவர் பண்ணான்னா ராபர்ட் ஹூக். அதே இது நியூக்ளியஸ் யாருன்னா ராபர்ட் ப்ரௌன். இது ரெண்டுமே நமக்கு வந்து குழப்பிகிட்டே இருக்கும். ஸோ ராபர்ட் ப்ரௌன் யாருக்கு, ராபர்ட் ஹூக் யாருக்குன்னு சொல்லி. செல்லுன்னா ஹூக்கு, அதுமாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுமாதிரி நியூக்ளியஸ் வந்து சும்மா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். அதுமாதிரி நீங்களும் உங்கள் மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். அகைன் வந்து செல்லு தான் என்னென்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு வந்துட்டு செல்லு தான் வந்து ஃபஸ்ட்டு இதாக இருக்கிறது. அதுமாதிரி பிளான்ட் செல் வந்து அவுட்டர் லேயர் நம்ம பார்த்தோம்னா திக்காக இருக்கும்னு சொல்லிட்டு செல் வால். அதை வந்து யார் ஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்க்லீடன் அப்படிங்கிறவர் 1838 கண்டுபிடிச்சிருப்பார். அதுமாதிரி அனிமல் செல் வந்து தின் அவுட்டர் லேயர் இருக்கும். ஏன்னா அனிமல் செல்லில் வந்து என்ன நடக்கும்னா செல் மெம்ப்ரேன் மட்டும்தான் இருக்கும், செல் வால் கிடையாது. செல் வால் இருக்காது, செல் மெம்ப்ரேன் மட்டும்தான் இருக்கும் அனிமல் செல்லில். அது பார்த்தாச்சு. அப்புறம் நியூ செல் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்லேருந்து நியூ செல் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்ச யாருன்னா ருடால்ஃப் விர்ச்சோ. அதான் நம்ம கொஷின்ஸாக வந்து கேட்கலாம். அப்புறம் மேக்ஸிமம் என்டிபிசியில் கேட்டிருக்க கொஷின்ஸ் வச்சு தான் இந்த இதே அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஒரு சின்ன டாபிக் தான் இது. இதுலேருந்துமே வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டே தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டாப்பிக்கை செக்ரிகேட் பண்ணிவிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் பற்றி பார்க்கலாம். ஸோ செல் வால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா செல் வால் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பிளான்ட் செல்லில் மட்டும்தான் செல் வால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அனிமல் செல்லில் செல் வால் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஓகேவா? அதேமாதிரி செல் வால் இஸ் மேடப் ஆஃப் என்னென்னா செல்லுலோஸ். ஸோ இது வந்து பிளான்ட்ஸுக்கு இப்படி ஃபங்கைக்குனா வேறு வரும், பாக்டீரியாக்குனா வேறு மாதிரி இருக்கும். ஸோ செல் வால் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் பிளான்ட்ஸுக்கு. அதுமாதிரி பிளாஸ்மோலைசிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பிளாஸ்மோலைசிஸ்னால் என்னென்னு வாட்டர் வந்து லாஸ் பண்ணும். வாட்டர் வந்து லாஸ் பண்ணுறதுனால ஷெல்லு வந்து ஷ்ரிங்க் ஆகும். அந்த ப்ராசஸ் தான் பிளாஸ்மோலைசிஸ். அதுவுமே எதில் நடக்கும்னா பிளான்ட் செல்லில் நடக்கும். ஸோ அகெயின் வந்து இன்னொரு காமனான ஒரு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ பிளான்ட்ஸ் வந்து லோ எனர்ஜி தான் தேவைப்படும் பிளான்ட்ஸுக்கு. அதே மாதிரி அனிமல் செல்லுக்கு வந்து ஹையர் எனர்ஜி தேவைப்படும். ஏன் இந்த மாதிரினா பிளான்ட்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், அது வந்து ஒரு ஃபிக்ஸடாக இருக்கும், ஒரு ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ஸ்டேஷ்னரியாக இருக்கனால அதுக்கு வந்து நிறையா எனர்ஜி வந்து தேவைப்படாது. அதுமாதிரி பிளான்ட் செல்லில் என்ன இருக்குன்னா அதிகமாக டெட் செல்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த டெட் செல்ஸ் அதிகமாக இருக்கனால என்ன ஆகும்னா இதுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். ஸோ ஒரு பிளேஸ்லேயே ஃபிர்மாக நிற்கிறதுக்காக பிளான்ட் செல்லுக்கு வந்துட்டு
டெட் செல்ஸ் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இதெல்லாம் வந்து பிளான்ட் செல் அனிமல் செல்லோட ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ்ஸு. அடுத்து பார்க்கலாம். அடுத்து பிளாஸ்டிட்ஸ் வந்துட்டு எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா பிளான்ட் செல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் செல்வால் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குனாலும் பிளான்ட் செல்லு, பிளாஸ்டிட்ஸ் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குனாலும் பிளான்ட் செல், அனிமல் செல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ அந்த பிளாஸ்டிட்ஸ்லேயே வந்துட்டு 3 டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட் 3 பிளாஸ்டிட்ஸ் இருக்கும். ஸோ குளோரோபிளாஸ்ட் வந்து நமக்கு ஆப்வியஸாக தெரியும், குளோரோஃபில் பிக்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த குளோரோபிளாஸ்ட் தான். அதே மாதிரி குளோரோபிளாஸ்ட் தான் க்ரீன் கலர், பிளான்ட்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து குளோரோபிளாஸ்ட். அடுத்து குரோமோபிளாஸ்ட் வந்து க்ரீனை தவிர மற்ற எல்லா கலர்ஸுமே வந்துட்டு கொடுக்குறது வந்து குரோமோபிளாஸ்ட். அந்த குரோமோபிளாஸ்ட்லேயே வந்துட்டு 2 பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று கெராட்டினாய்டு பிக்மெண்ட், இன்னொன்று ஆந்தோசைனின். கெராட்டினாய்டு பிக்மெண்ட் வந்து எதுக்குன்னா மெயினாக எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு இந்த 3 கலர் வந்து கொடுக்குறது வந்து கெராட்டினாய்டு. அதுமாதிரி ஆந்தோசைனின்ஸ் வந்து பர்பிள் அண்டு ப்ளூ. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆந்தோசைனின்ஸ், அதாவது ஆந்தோசைனின்ஸ்னால் பேசிக்காக நம்ம பார்க்குற நிறையா ஃப்ளார்ஸு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் மேக்ஸிமம் இருக்குது ஆந்தோசைனின்ஸ். இது வந்து ஒரு நார்மலாக என்டிபிசியில் கேட்குற கொஸ்டின்ஸு. நம்ம பார்க்குற டே டு டே லைஃப்பில் இருக்க ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு என்ன பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆந்தோசைனின்ஸ். அதுமாதிரி லியூகோபிளாஸ்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, லியூகோபிளாஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். எந்த ஒரு பிளாஸ்டிட்ஸ் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா லியூகோபிளாஸ்ட், கலர்லெஸ் பிளாஸ்டிட்ஸு. அண்ட் தென் இது வந்து இதோட மெயின் ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டார்ச் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த பிளாஸ்டிக்ஸோட மெயின் ஃபங்க்ஷன், இந்த லியூகோபிளாஸ்டுடையது. அடுத்து வேக்யூல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பிளான்ட் செல்ஸ்க்கு வந்து எப்படி இருந்தது, லார்ஜர் சைஸில். அதுமாதிரி அனிமல்ஸ்க்கு வந்து ஸ்மாலர் சைஸ். வேக்யூல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா வேஸ்ட் ப்ராடக்ட் எது ப்ரொடியூஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். வேக்யூல்ஸில் வந்துட்டு பிளான்ட்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்து கால்கி அப்பரேட்டஸ் வந்து ரெண்டுலேயுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். மெயினாக ஒரு ஃபங்க்ஷன் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். என்னென்ன மாலிகுல்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து கால்கி அப்பரேட்டஸ். அதுமாதிரி ப்ரோட்டீன்ஸ் வந்து மாடிஃபை பண்ணுறதும் கால்கி அப்பரேட்டஸ். அதுக்கப்புறம் லைசோசோம்ஸ். இது வந்து நிறைய கொஷின்ஸில் வந்து கேட்டே இருப்பாங்க. எது வந்து சூசைடல் பேக் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு லைசோசோம்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி வேறு என்னென்னா லைசோசோம்ஸில் வந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து நிறையா இருக்கும். டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் நிறையா இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக அது வந்து டைஜஸ்ட் பண்ணி விட்டுரும். அதாவது அதை பிரேக் டவுன் பண்ணி மாற்றுறதுக்கான இது வந்து லைசோசோமுக்கு வந்து நிறையா இருக்கும். ஸோ லைசோசோம்ஸ் வந்து எதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா அனிமல் செல்லில் மட்டும்தான் லைசோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பிளான்ட் செல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. நீங்கள் நோட் பண்ணிக்கணும், பிளான்ட் செல்லில் ஆப்சண்ட்டாக இருக்கும் லைசோசோம், அனிமல் செல்லில் வந்து லைசோசோம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுமாதிரி வேக்யூல்ஸ் சின்னதாக எந்த செல்லில் இருக்கும், பெருசாக எந்த செல்லில் இருக்கும் அப்படிலாம் நம்ம கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு எது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுமாதிரி நியூக்ளியஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நியூக்ளியஸ் தான் வந்து நமக்கு மெயினாக என்ன பண்ணுவோம், ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலேருந்து டிஎன்ஏ கண்டெயின் பண்ணியிருக்கிறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு என்னென்னா நியூக்ளியஸ் தான். ஸோ கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா மாஸ்டர் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லி என்ன ஆர்கனல்ஸ்னு கேட்டிருந்தாங்கன்னா நியூக்ளியஸ். அதுமாதிரி ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டி, எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டி இல்லை கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் த செல்லு, அது எந்த ஆர்கனல்னு கேட்டிருந்தாங்கன்னா நியூக்ளியஸ்னு சொல்லலாம். அதுமாதிரி லார்ஜஸ்ட் செல் ஆர்கனல் எதுன்னு கேட்டிருந்தாலும் அதுவுமே நியூக்ளியஸு. ஸோ நியூக்ளியஸ் வந்து யார் வந்து டிஸ்கவர் பண்ணியிருந்தாங்கன்னா ராபர்ட் ப்ரௌன் 1831. அதுமாதிரி நியூக்ளியஸ் வந்துட்டு பிளான்ட் செல், அனிமல் செல் ரெண்டுலேயுமே வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்கும். ஸோ அகெயின் இதில் வந்து இன்னொரு காமனான கொஸ்டின்ஸ் இருக்கும். புரோட்டோபிளாசம்னா என்னென்னு கேட்பாங்க. புரோட்டோபிளாசம்னா வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸு. ஆக்சுவலாக புரோட்டோபிளாசம்னா சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியோபிளாசம், இது ரெண்டும் சேர்ந்ததுனா தான் புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லிவிங் மெட்டீரியல், கிட்டத்தட்ட செல்லில் உள்ளே இருக்கிற லிவிங் மெட்டீரியலை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரிபோசம் வந்து யார் டிஸ்கவர் பண்ணியிருந்தாங்கன்னா ஜார்ஜ் பல்லட் அப்படிங்கிறவர் 1953 வந்து கண்டுபிடிச்சிருந்தார். இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அதே மாதிரி ரிபோசோமோட அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கேட்பாங்க, ப்ரோகேரியாட்டிக் எப்படி இருக்கும், யூகேரியாட்டிக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இது என்டிபிஸில் ஒரு கொஷின்ஸாக கேட்டு வச்சுருந்தாங்க, அதனால் இதை மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். இது 50 years அண்ட் 30 years வந்து ப்ரோகேரியாட்டிக்கு, யூகேரியாட்டிக் வந்து 60 years அண்ட் 40 years. அதே மாதிரி ரிபோசோம்ஸ் வந்து பிளான்ட் செல்லே இருக்கும், அனிமல் செல்லே இருக்கும். அதுமாதிரி மைட்டோகாண்ட்ரியா
அதுக்கப்புறம் இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நியூக்ளியஸ் இந்த ரிபோசோம் அண்ட் டிஎன்ஏ இருக்கா. ஸோ ரிபோசோம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இதில் ஃபுல்லாக வந்து என்னவாக இருக்குன்னா ஆர்என்ஏ மெட்டீரியலாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கொஷின்ஸ் காமனாக இருக்கும், நியூக்ளியஸை தவிர எந்த செல் ஆர்கனல்ஸில் வந்து ரிபோசோமும் டிஎன்ஏவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நியூக்ளியஸை தவிர வந்து ரிபோசோமும் டிஎன்ஏவும் இருக்கிற 2 ஆர்கனல்ஸ் வந்துட்டு ஒன்று வந்து மைட்டோகாண்ட்ரியா, இன்னொன்று வந்துட்டு பிளாஸ்டிட்ஸ். இது ரெண்டுலேயுமே வந்துட்டு ரிபோசோமும் இருக்கும் டிஎன்ஏவும் இருக்கும். அதர் தென் நியூக்ளியஸ் வந்துட்டு எந்த 2 இதில் வந்து ரிபோசோம் அண்ட் டிஎன்ஏ இருக்குன்னா மைட்டோகாண்ட்ரியா அண்ட் பிளாஸ்டிட்ஸ். இதெல்லாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் என்டிபிசி கொஸ்டின்ஸு. ஸோ இது மாதிரி எல்லாமே நான் எடுத்துக்கிறது ஃபுல்லாமே ப்ரீவியஸ் இயர் என்டிபி கொஸ்டின்ஸ் தான். மேக்ஸிமம் நல்லா இந்த கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது மாதிரி மைட்டோகாண்ட்ரியா பொறுத்த வரைக்கும் யார் டிஸ்கவர் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் வான் கொலிக்கர் அப்படிங்கிறவர் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. அதுமாதிரி மைட்டோகாண்ட்ரியா என்ன சொல்லுவோம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இல்லைன்னா ஏடிபி சிந்தசிஸ் சொல்லுவோம். எல்லாத்துக்குமே வந்து சிந்தசிஸ் ஆகிறது எல்லாமே மைட்டோகாண்ட்ரியாவில். அதேமாதிரி செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் ஆர்கனல் இதுவுமே வந்துட்டு எதை சொல்லுவாங்கன்னா செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் ஆர்கனல்னாலும் எதுனா மைட்டோகாண்ட்ரியா. அதே மாதிரி வேறு இது என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா இதில் வந்துட்டு மெயினாக வந்து என்ன நடக்குன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து ஃபுல்லாக இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடக்கும். அண்ட் தென் மைட்டோகாண்ட்ரியா வந்து பிளான்ட்ஸு அனிமல்ஸு ரெண்டுலேயுமே வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், ஏடிபி சிந்தசிஸ் எல்லாமே வந்துட்டு என்னென்னா மைட்டோகாண்ட்ரியான்னு நம்ம சொல்லுவோம். அதுமாதிரி அடுத்து சென்ட்ரோசோம்ஸ் அண்டு சென்ட்ரியோல்ஸ் வந்துட்டு இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனிமல் செல்லில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மெயினாக வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்னா செல் டிவிஷன் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் மெயினாக வந்து சென்ட்ரோசோம்ஸ் அண்ட் சென்ட்ரியோலோட ஃபங்க்ஷனாக இருக்கும். அதேமாதிரி சென்ட்ரோசோம்ஸ் அண்ட் சென்ட்ரியோல் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா அனிமல் செல்லில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பிளான்ட் செல்லில் இருக்காது. இதுதான் வந்து செல் டிவிஷனில் அந்த மைட்டாசிஸ் மியாசிஸ் ப்ராசஸ்லாம் இருக்குங்களா, அந்த இனிஷியேட் பண்ணுறப்ப இதோட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் சென்ட்ரியோல்ஸோட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸு, அடுத்து லிப்பிட் மெட்டபாலிசமு, அடுத்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மாலிகுல்ஸு, கால்சியம் ஸ்டோரேஜ். இதுதான் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட மெயின் ஃபங்க்ஷன். இன்னொரு இது என்ன கேட்பாங்கன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்துட்டு நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம், ரிபோசோம் பார்த்துருந்தோம். என்னோட ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேயே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் இருக்கிறது ஒன்றும் இல்லை, ரிபோசோம்ஸ் தான் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ரிபோசோம்ஸ் இருக்கிறது தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதை வச்சு கீழே ஒரு 2 இது வரும் பாருங்கள், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எஸ்சிஆர்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதில் வந்து என்னென்னா ரிபோசோம்ஸ் இருக்காது. ஸோ ரிபோசோம்ஸ் இருக்காதனால இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா லிப்பிட் மெட்டபாலிசம், டீடாக்சிஃபிகேஷன். அதுமாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, என்ன கொஸ்டின்ஸ்னால் டாக்ஸின்ஸ்லாம் நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இல்லைன்னா பேசிக் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கொடுத்தீங்கன்னா அதே சூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ரிபோசோம்ஸ் இருக்கும். ரிபோசோம்ஸ் இருக்கனால இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அதுமாதிரி ரெண்டுலேயுமே வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே.